ஒரு தாறுமாறு எங்க வேணா கேட்டு பாரு ஏனுங்க கொஞ்சம் கேளுங்க நான் கோயமுத்தூர் ஆளுங்க மண் வாசம் கூட சேர்ந்து மரியாதையும் வீசுங்க எங்கொரு வாண்டு கூட வாங்க போங்கன்னு பேசுங்க மச்சான் இது சக்கரையா சிறுவாணி தண்ணிடா சும்மா இந்த அக்கறையா எங்காலுங்க குணமே இதுதான் நதிக்கர நாகரீகம் நம்ம நோய் எல்லாத்து பரம்பரடா சாவிய தூக்கி போடு இந்த உலகமே நம்ம ஒரு மரடா கோவை நகத்து கோவை நகத்து கோவை நகத்து எங்க ஊரு கோயமுத்தூர் நகத்து கோவை நகத்து கோவை நகத்து எங்க ஊரு கோயமுத்தூர். வெல்கம் டு டெவில்ஸ் லாப். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யோகா சென்டர் ஆதியோகி. சிவனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சில பேர்த்திட்ட போய் ஈசா யோகாவை பற்றி கேட்டு வருவோம். போலாமா? ஒருத்தன் பேர் சாமு, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை ஈசா எப்படி இருந்துச்சு? சுற்றி நல்ல நேச்சர், நல்லா இருக்கு. சிவன் பத்தி சொல்லுங்க. சிவன் பற்றி சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. நீங்க கேளுங்க. இந்த கோயில் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? இந்த கோயில் பத்தி முதல்ல வந்திருக்கீங்க. சரி சரி, முதல்ல வந்திருக்கோம். மனசு நிம்மதியா இருக்கா? நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஃபஸ்ட்டு இதேவும் நல்ல கமெண்ட் வந்துருக்கு. நீ போக போக வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். முட்டிர போதுரா இந்த மாடெல்லாம் சில மாதிரியே இருக்கடா. ஆனால் பஸ்ஸுன்னு ஹாய் பாப்பா. சரி, ஈசா யோகி அப்படின்னா என்ன? அவர் பேரு யோகினா அவர் தியானம் பண்றவரு. ஏன் அவரோட சில இதெல்லாம் மிச்சம் எல்லாம் பூமிக்குள்ள இருக்கா? அப்படி இல்லை, அவர் தியானம் பண்ணும்போது அவரோட மூஞ்சி வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதனால அவரோட பாதி மட்டும் வச்சிருக்காங்க. டேய் தெரியாம எதுவும் சொல்லாதீங்கடா, என்னால எல்லாம் அடி வாங்க முடியாது. மேக்ஸிமம் சிவன் கோயில்ல எங்கேயாச்சும் சிலை இருந்து பார்த்துருக்கீங்களா? நல்ல கேள்வி. மேக்ஸிமம் சிவலிங்கம் மட்டும் தான் இருக்கு. இங்க மட்டும் ஏன் சிலை இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஏன் இருக்கு? அது இங்க வர பீப்புள்ஸ் நம்ம கேட்கலாம். இங்க வர பீப்புள்ஸ்க்கு அதை பத்தி தெரியுமான்னு கேட்கலாம். இன்னைக்கு கொஸ்டின் வந்து நம்ம முகிலா கொடுத்தது, அதை நம்ம கேட்க போறோம். ஒவ்வொருத்தரோட ஆன்சரை பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓடுறா பிஜிஎம். இப்போ வந்து ஈசா யோகியை பற்றி ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம முகிலா சொன்னது தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். நான் ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ வந்து எல்லா கோயில்லையும் வந்து லிங்கம் மட்டும்தான் இருக்குது. ஒரு இடத்துல கூட சிவன் சிலை இல்லை. எதனாலண்ணா? இது மட்டும் ஏன் இருக்கு சார்? தோணுச்சு கிடைக்காது. வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேற ஐடியா உங்களுக்குன்னா? கோயம்புத்தூர்லாம் கட்டிருப்பாங்க. சுற்றி பார்த்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ணாவும் என்ன ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க. அது வேணா பார்த்து பண்ணுவாங்க. எவ்வளோண்ணா? பார்க்கிங்க்கு 100 ரூபா வராங்க. பார்க்கிங்க்கு 100 ரூபா. பைக்குங்களாண்ணா? பைக் ஓகேண்ணா. இப்போ வந்து போனீங்களாண்ணா? உள்ள போகலாம். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட
பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க பண்றீங்க. அதாவது ஜாப் ஏதாச்சும் இல்லை காலேஜ் தான் படிச்சு அப்படியே ஓகே. முகுந்தன் மாதிரி ஆயிடுவீங்க. முகுந்தன் மாதிரி ஆயிடுவீங்க. எங்க டீம் சார்பா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி பாய். தேங்க்ஸ்ண்ணா. டப்பா நான் எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நியாயம் அது? அவங்கள்ட்ட கேட்போம்ப்பா இன்டர்வியூ. நீ இங்கிலீஷ் தெரியாத மாதிரி அப்படி இங்கிலீஷ் பேச காமெடியா இருக்கு. ஆன்சர் தெரியலன்றதுக்கு தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்டேன். சாமி வந்துருச்சுல்லப்பா. சாமி இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரிப்பா சாமி தான் கும்பிடுறேன்ப்பா. மாலை 7 மணி அனைவரும் வருக. அப்படி இப்போ வந்து இது என்ன போட்டிருக்காங்கன்னா ஆதியோகி திவ்ய தர்ஷனம் இஸ் a profound dictation of ஆதியோகி unparalleled contribution humanity the science of yoga. அதாவது பவர்ஃபுல் லைட் இமேஜின் 7 PM எவ்ரிடே ஆல் ஆர் வெல்கம். இது வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. நீ ஏதாச்சும் உனக்கு 7 மணிக்கு லைட் போடுவாங்கண்ணா. நம்மளுக்கு என்னன்னா இந்த பிக்சர் என்ன சொல்றாங்கன்னா 7 மணிக்கு ஏதோ ஒரு லைட்டு வச்சு ஏதோ ஒரு கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க போல. அதை வந்து நம்ம இந்த தடவை பார்க்க முடியாது, அடுத்த தடவை வரப்போ பார்க்கலாம். ஒரு கேள்வி மட்டும் எங்களுக்கு தெரியல, அதனால நம்ம கிட்ட கேட்கலாம். இப்போ வந்து எல்லா கோயில்லையுமே லிங்கங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு கோயிலில் கூட சிவன் சிலை அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அது எதனால? சிவன் உருவ வழிபாடு கிடையாது. நந்தி அந்த லிங்க ஒரு வழிபாடு தான் சிவனுக்கு எப்பவுமே இது யோகா மையம்ன்றதுனால சிவன் உருவத்தை வச்சு யோகா மையம் ஓப்பன் பண்ணி யோகா சிவராத்திரிகளில் தான் இங்கே விசேஷமாக தெரிகிறது. இந்த லைட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லைட்டினுடைய பொசிஷன் வந்து சிவராத்திரியில் இந்த மாதிரி பௌர்ணமி விமான விசேஷ நேரத்தில் தான் அந்த இது பண்ணுறாங்க. அந்த 6 மணிக்கு மேலே இதுதான் இங்கே விசேஷம். எங்கேயுமே வந்து சிவனுக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது, லிங்க வழிபாடு தான். இது கூட வழிபாடு கிடையாது, யோகான்றதுனால இந்த சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ. இது சொல்லுவாங்க சாமி வந்து சிவன் வந்து பெரிய இது, அதனால் சிவன் வந்து நம்ம கும்பிட்டுனாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருமே சிவனை பற்றி இதில் தான் பேசுனாங்க. அவருடைய பக்தி வந்து நம்ம சொல்லவே முடியாது. அவர் நினச்சதுன்னா யோகாவில் போய் உட்காந்துக்கலாம், அவரே ஒரு மாதிரி போடுவாங்க. ஒரு சிலர் சிவன் பக்தி. தேங்க்ஸ். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் நாங்கள் வந்து வருஷம் இதில் டிவியில் தான் பார்த்துருக்கோம். சிவராத்திரிக்குள்ளே வந்திருக்கீங்க? இல்லை வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஆக்சுவலி வெளியூர் இல்லை சென்னை. சென்னையிலேருந்து இங்கே வந்து இதை பார்த்து வந்துருக்கீங்க. நாங்கள் சென்னை. பிள்ளையார் கோயில் பார்த்துட்டு ராமேஸ்வரம் வந்தால் ராமேஸ்வரம். உங்களோட பயணம் சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்க்கை சிவனை தரிசனத்தில் ரொம்ப சந்தோஷம். ஓகே தேங்க்யூ. தீபக் பெரிய மனசே மாதிரி பேசுகிறேன். அதெல்லாம் ஃப்ளோவில் வருது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படிதான்டா பேசணும் முதல்ல. ஃபோட்டோ எடுப்போம்ப்பா வாங்கப்பா. நமஸ்காராய
பின்னாடி பார்க்க முடி மாதிரி இருக்கா இல்லை பாம்பா இருக்கான்னு எனக்கே தெரியல. என்னடாச்சு உனக்கு இதையே பார்த்துட்டு வர? தீபக் என்னாச்சு? பார்த்துட்டு வர, ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிற நீ. வள 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 மெஸ் வைத்து வாய மூடிட்டு வர நீ. டேய் சாதா முடியல பாம்பா தெரியுது அவ்வளோதான். வேற எல்லாத்துல பார்க்கணும் நீ. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதுக்காக சும்மா இதையே பார்த்துட்டு சரி வாங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. வா தீபக் வா, வேற இடத்துக்கு போவோம். போலாண்டா. இப்போ இங்கேயும் தங்கி வாழ்வ போல இருக்கீங்க. எப்பா டேய் ஏதாச்சும் பேசு. இதான் சொல்றா. ஏதாச்சும் சொல்லு. வீடியோ எடுத்துட்டு இருக்கான் இவன். வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கடா. டேய் 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 டேய். பேசினாதான்டா எதுவும் தெரியும். இருந்தாலும் ஏண்டா நீ வந்து vlog பண்ணி பேசுறதுக்கு போதே நீ சைலண்டா இருக்கிற எப்படி? எப்பா டேய் இதெல்லாம் ஓவர்ரா டேய். பேசுங்க பேசுங்கன்னா இது ஆக்ஷன் படம் மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு மேமுக்கு சிவனை பற்றி தெரியுங்களா? மேம் கேட்கட்டுமா? மேம்கிட்ட கேளுங்கடா டேய். Can you? No ma'am. We are taking a video ma'am. vlogs எடுக்கறாங்க மாமா. Videos எல்லாம் எடுக்கறதுல. உங்ககிட்ட question. I don't ask any question. I don't. No. Sir சும்மா நில்லுங்க சார். சும்மா நில்லுங்க. அந்த இன்னையோட இந்த வீடியோட எல்லாம் என்னென்னோ இருக்கு பார்க்கணும். நான் இப்போ டைம் இல்லை, அதனால நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்படின்னு கூட்டிட்டு கண்டிப்பாக பார்க்குறேன் சார். கண்டிப்பாக பார்க்குறேன் சொல்லிட்டேன் சார். கூட்டிட்டு போக இல்லை ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா.